நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏஎஸ்ஆர்பி ஓவரால் ரிசல்ட் வந்து கோர்ட் வந்து நம்மளோட கேஸ் வந்து 2 வாரத்துக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சிஎம் செல்லுக்கு நம்ம வந்து பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பெட்டிஷன் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எப்படி போடுறது, எந்த வெப்சைட்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்களும் போட போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்ன வெப்சைட்னு சொல்லி பார்க்கலாம். நான் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன், நீங்களும் போடுங்க. இன்றைக்கி நம்மளும் வந்து பெட்டிஷன் போட போகிறோம். பெட்டிஷன் போட்டால் அந்த காப்பியையும் நம்மளோட யூடியூப்பில் அடுத்த வீடியோவில் வந்து நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கூகுளில் போய் நம்ம வந்து சிஎம் செல்லு நீங்கள் வந்து டைப் பண்ணாலே போதும். முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்ட்ரெயிட்டாக சிஎம்கே நம்ம வந்து போடுறது. இதில் போட்டால் ரெஸ்பான்ஸ் வந்து வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஆல்ரெடி நான் இதில் வந்து 2 பெட்டிஷன் வந்து நான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து இதில் ஐடி இருக்குது. நீங்கள் புதுசாக உள்ள நிலையில சைனப்பில் உங்களோட ஃபோன் நம்பரை போட்டு ஓடிபி போட்டு உங்களோட நேம் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஐடி ஜென்ரேட் ஆகிடும். உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். சரிங்களா? நான் 2 பெட்டிஷன் போட்டேன். ஒரு பெட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணி அது வந்து எனக்கு அதை நிவர்த்தி பண்ணியும் கொடுத்தாங்க. சரி பண்ணி கொடுத்துட்டு முதலமைச்சர்லேருந்து எனக்கு லெட்ரு வந்து வந்தது. இது மாதிரி எங்கள் இது வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு வந்து வந்தது. 2வது வேற ஒருத்தருக்காக ஒரு பட்டா பிரச்சனைக்காக வந்து நான் போட்டிருந்தேன். ஆனால் அவங்கக்கிட்ட போதிய டாக்குமெண்ட் வந்து இல்லை. அதனால் அவங்க ஒரு மாதம் அவகாசம் கொடுத்தாங்க அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் பாவம் அந்த முதியோரால் அதுக்குள்ளே ரெடி பண்ண முடியல. அதனால் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன ஒரு பெட்டிஷன் கொடுத்தாலும் இதில் வந்து ஒரு 20 நாளுக்குள்ளே வந்து நமக்கு வந்து பதில் வந்துடும். ஆக்ஷனும் கரெக்டாக நமக்கு வந்து எடுப்பாங்க. சரிங்களா? நம்மளோட ஐடி போட்டு உள்ளே லாகின் பண்ணிவிட்டு இதில் ஹோமில் உள்ளே போனீங்கன்னா ட்ராக் க்ரீவன்ஸ் இருக்கும். ட்ராக் க்ரீவன்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பெட்டிஷன் கொடுத்து அதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக, நம்ம புதுசாக கொடுக்குறதுக்காக இந்த ஃபைல் க்ரீவன்ஸ் இந்த இதில் வந்து நம்ம உள்ளே போய்க்கணும். சரிங்களா? இதில் உள்ளே போனோடனே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து மனுதாரர் நம்மளோட ஃபுல் டீட்டெயில் வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கணும். நம்ம வந்து ஆனா பெண்ணா டிசபிலிட்டியாக தனியாக பப்ளிக்காக போடுறீங்களா இல்லை உங்களுக்காக தனியாக போடுறீங்களா அப்படிங்கிறதையும் இது பண்ணிக்கணும். அடுத்து கீழே நம்மளோட ஆதார் எண் கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட தகவல் உண்மையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்மளோட ஆதார் எண்ணும் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் இங்கே நம்ம சிஎம்க்கு என்ன சொல்ல நினைக்கமோ அதில் முழுசாக இதில் வந்து டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு இது வந்து எந்த துறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை டிஎன்ஏஎஸ்ஆர்பி போர்டுன்னு இருக்காது, லான்னு சொல்லி ஒரு இது இருக்கும். லா டிபார்ட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம இந்த இதில் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து குறையின் வகை இருக்கும். இதில் வந்து நமக்கு ஓவரால் கட் ஆஃப் வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அது மாதிரி எந்த மாவட்டம் இருக்கும், டிஎன்ஏஎஸ்ஆர்பி போர்டு எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது, சென்னைன்னு டைப் பண்ணிவிட்டு இதெல்லாம் விட்டுடலாம். எந்த பஞ்சாயத்து பொறுப்பு அதிகாரின்னு இருக்கும் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். கீழே ஏதாவது ப்ரூஃப் அட்டாச் பண்ணனாலும் அட்டாச் பண்ணலாம். என்ன அட்டாச் பண்ணிக்கலாம், நான் என்ன அட்டாச் பண்ணலாம் பார்த்தோன்னா ரிசல்ட், நமக்கு எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வந்துச்சு அப்போலேருந்து ஃபிசிக்கல் நடந்ததை அதை ஒரு இதை டைப் பண்ணி ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் மனசில் என்ன தோணுதோ, சிஎம் கிட்டே நீங்கள் என்ன கேட்கன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபுல்லாகவே இந்த இடத்துல டைப் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். நம்மளுக்கு அதோட கம்ப்ளைண்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு ஹோம் பேஜில் போய் நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொன்னீங்க சிஎம் செல்லுக்கு நான் மெயில் போட்டேன் 11:00க்கு கால் பண்ணேன், ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கு கால் பண்ணால் பேசுவாங்க, அவ்வளோதான், ரெஸ்பான்ஸ் சரியாக வராது. ஆனால் இந்த இதில் நமக்கு போட்டிங்க அப்படின்னா நமக்கு எழுத்துப்பூர்வமாக லெட்டரும் நம்ம வீட்டுக்கு வரும். நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறமும் நமக்கு மறுபடியும் ஒரு லெட்ரு வரும். கால் பண்ணி நம்மளுக்கு இது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து சிஎம் செல்லில் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சிஎம்க்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த இதை வந்து நம்ம சிஎம் ஒரு பார்வைக்கு கொண்டு போனால் தான் நமக்கு வந்து சீக்கிரம் வந்து நல்லா நடக்கும். ஏன்னா கடந்த ஆட்சியிலேயே வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கலாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து வரலை. அதனால் எல்லாருமே வந்து சிஎம் செல்லில் நம்மளோட முதலமைச்சர் விஜய்க்கு வந்து தெரியப்படுத்தலாம். தேங்க்யூ.